வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் தமிழ் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, நல்ல பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. தலைப்பு பயப்பட வேண்டியதில்லை. என்ன கொடுத்துருக்காங்க தலைப்பு? பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுபவர் ஆண்களா பெண்களா? பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி சிவகுருநாதன் இப்போது தொடங்குகிறார். உங்கள் சார்பிலே அவர் அழைத்து அமைகிறேன். மிக சிறப்பானதொரு பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் ஐயா ராஜா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, பாரம்பரியம்ங்கிறது நீங்கள் எனக்கு ரொம்ப எளிதாக கடத்தி கொண்டு நிறைய செய்திகள் எனக்காக சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காகவா? ஆமையா. இல்லை சாமி, நான் எல்லாருக்காக தான் சொன்னேன். ஐயா, நீங்கள் எந்த சோழ மன்னன் இந்த இடத்திற்கு வந்து சோழ வந்தான் என்ற பெயர் பெற்றது என்று சொன்னீர்களோ, அந்த சோழ நாட்டில் இருந்து தான் ஐயா இந்த பாண்டிய நாட்டிற்கு நான் வந்திருக்கேன். இந்த வாழ்வியல் நெறிகள் தான் பாரம்பரியங்கிறது. வாழ்வியல் நெறிகள் தான் இந்த முன்னோர்களிடத்தில் இருந்து வழி வழியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வது, கொண்டு செல்வது நாங்கள் தான் ஐயா. பழமையை போற்றக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வினை செய்வதும், விருந்தினர்களை போற்றக்கூடிய, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை போற்றி கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை செய்வதும், எந்த சூழ்நிலையிலும் உற்றார்களையும் உறவினர்களையும் போற்றி பாதுகாப்பது ஆண்களாகிய நாங்கள் தான் ஐயா. ஆண்களாகிய நாங்கள் தான். இன்றைக்கு பரபரப்பான சூழலாக இருக்கு. எல்லா சூழலும் பரபரப்பாக இருக்கு. விருந்தினரை போற்றுவதுங்கிறது மிகச்சிறந்த பாரம்பரியம். ஐயா, நீங்க என்னை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு இரண்டாம் திருவள்ளுவர். இல்லை சாமி, அவர் கால் மிதியடி கூட தொடர்ந்து தகுதி இல்லை. ஏனென்று கேட்டால், நாங்கள் பள்ளியில் விட்ட சாய்ஸில் விட்ட குரல்களை எல்லாம் நீங்கள் சொன்ன சன் டிவியில் கிடைத்த குரல்கள் தான் அதிகம் எங்களுக்கு. அந்த அளவிலே சொல்கிறேன். விருந்தினரை போற்றுவதுங்கிறது மிகச்சிறந்த பாரம்பரியம். ஐயன் என்ன சொல்லியிருக்கிறார்? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதுதானே ஐயா நீங்க சொன்ன பொருள்யா. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, வந்த விருந்தினரை போற்றி உபசரித்து வழி அனுப்பிவிட்டு மேலும் வரக்கூடிய விருந்தினரை யாவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை வானத்தில் இருப்பவன் வரவேற்பான். இதுதான் ஐயா பொருள். ஆமா, அது ஆண்களை தானே சொல்லியிருக்காரு. நாங்க தான் ஐயா அது. நாங்கள் தான் ஏன் விருந்தினரை போட்டுருவோம் ஐயா. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராருன்னு சொன்னால் அவரை போய் நாங்கள் பேருந்து நிலையம் வரைக்கும் வழி அனுப்பி வச்சுட்டு அடிக்கடி வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் பிரிய மனமில்லாமல் அனுப்புகிறோம் என்று பொருள். வழி அனுப்புறதுக்கு போயிடுவீங்க. ஆமாம். அந்த தெரு வரைக்கும் போய் வாங்க அப்படின்னு சொன்னால் அப்பப்போ வந்துட்டு போங்கன்னு அர்த்தம். இது நாங்கள் செய்யறது. இறங்கி போகும்போது கேட்டை மூடிட்டு போங்கன்னு சொல்றது அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வராதிங்கன்னு அர்த்தம். இந்த கதையோட முடிச்சிருங்கன்னு. அதனால விருந்தினரை போற்றுவது நாங்கள் தான் ஐயா. ஐயா, இப்ப பொங்கல் பண்டிகை வருது. ஆமா, எங்கள் பகுதியெல்லாம் இந்த பொங்கல் சீருங்கிறது சகோதரன் சகோதரிக்கு கொடுப்பது. அவரவர்கள் வசதிக்கு கொடுப்பார்கள். என்ன தெரியுமா கொடுப்போம்? முக்கியமாக கொடுக்கறது, நல்ல வசதி உள்ளவன் காரில் போய் கரும்பு, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. வசதி இல்லாத ஆள், நீங்கள் போனவர்களும் வந்து இதில் பார்த்துருக்கலாம், சோசியல் மீடியாவில் ஒருத்தர் கரும்பு கட்டை தலையில் வச்சுக்கிட்டு 18 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போய் பொண்ணுக்கு சீர் கொடுத்தது பாரம்பரியம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அந்த செய்தியோடு நான் அந்த முக்கியமான செய்தி, ஊர் முழுக்க எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது, எந்த ஆப்ரேஷனும் கிடையாது. வெறிச்சோடி கிடக்கு. சாமியவே அடைச்சி போட்டாங்க. அதுவே வெளியே வர பயப்படுது. கும்பகோணம் மகாராஜபுரம்னு ஒரு ஊரியா. அதில் அறிவழகன்னு ஒரு விவசாய கூலி, மஞ்சுளான்னு ஒரு மனைவி. அந்த அம்மாவுக்கு கேன்சர். பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்குது அந்த அம்மா. கொரோனா சமயத்தில் எல்லாமே நின்றுச்சு.
அதுக்கு கீமோ கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கீமோ கொடுத்தா தான் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியல. பஸ் இல்லை, ரயில் இல்லை, கார் இல்லை, எதுவுமே எடுக்க முடியல. அந்த ஆள் என்ன தெரியுமா செஞ்ச? அறிவழகன் விவசாய கூலி, ஒரு ஓலை குடிசையில் இருக்கக்கூடிய விவசாய கூலி என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் வீட்டில் இருக்கிற பழைய போர்வையை மடித்து சைக்கிள் கேரியரில் வச்சு இதில் ஏறி உட்காருன்னா 145 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மிதித்து கொண்டே அந்த கீமோதெரபி கொடுக்க வேண்டிய நாளில் போய் நிப்பாட்டி தன்னுடைய மனைவியை கீமோ கொடுத்து காப்பாற்றினான் என்று சொன்னால் அவனுக்கெல்லாம் நிறைய பொண்ணு கொடுக்கலாம். அங்க இருக்கிற மருத்துவர்கள்லாம் அசந்து போனாங்க. எப்படியா வந்தேன்னா இது மாதிரி சைக்கிளில் வந்தேன்னு சொல்லி அந்த சைக்கிள், அந்த மஞ்சுளா, அறிவழகன் எல்லாரையும் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு திரும்ப கும்பகோணத்தில் கொண்டு வந்து விட்டு இன்றைக்கு அந்த மஞ்சுளா உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், எங்களுடைய உற்றார்களை உறவினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற பாரம்பரியத்தை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். மிக அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுக்கிட்டீங்களா? என்ன சொல்லி வர்றாரு அவரு? விருந்தாளி வீட்டுக்கு வந்தா வெள்ளனே போய் சொல்லுன்னு வீட்டுக்குள்ள அவ முணங்குறா. கண்டதும் கண்ட நேரத்தில் வருது. இதுகளுக்கு ஆக்கி போட வேணாம் இருக்கேன் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்கிறார். ஆனால் வாசலில் நின்று வரவேற்று அவர் திரும்பி போகிற வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வர்றேன் நான். அது பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் அது மட்டும் இல்லை, பொங்கல் சீரு, பொங்கல் வரப்போகுது, அந்த சீர் ஞாபகப்பட்டார். வீட்டுக்கு இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. கொடுக்கறது யாரு? ஆண் தானே அப்படின்றாரு. பாரம்பரியத்தை போற்றுகிறது நாங்கள் தான், பெண்கள் இல்லைன்றார். போச்சு. இந்த மூணுக்கும் பதிலுன்னு சொல்லணும். இதுக்கு அப்பால் தங்களுடையதே நிறுவனம் எங்கிட்டு முடிய போகுது பார்ப்போம். வாங்க வாங்கம்மா, குரு ஞானாம்பிகா வாங்க, முனைவர் வாங்க. ஐயா, எதிரணியிலிருந்து பாரம்பரியத்தை போற்றுவது நாங்கள் தான் அப்படின்னு எங்க அண்ணன் பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. உண்மையை சொல்றாரு. அவர் பேசுனதுல எது உண்மைன்னு தான் எனக்கு தெரியல. விருந்தாளிங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? எது பாரம்பரியமா? வந்தாங்கன்னா அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு திரும்ப போகும்போது டாட்டா கட்டுறது பாரம்பரியமா? வருபவர்களை வரவழைப்பதும் பின்பே வழி அனுப்புவதும் என்றால் வடித்து கொட்டுவது நாங்கள் தானே. அதானே. அடுப்பங்கரையில இருந்து வேலை பார்க்கறது யாரு? நல்லா தின்னு விட்டு இப்படி பேசுங்களே. பொங்கல் சீரை பத்தி சொல்றாரு. சைக்கிள்ல கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, இங்க எத்தனை பெண்கள் இருக்கோம்? பொங்கல் வந்துச்சுன்னா யாருக்குங்க வேலை? மாங்கு மாங்கு மாங்குன்னு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே வீட்டுல அத்தனை வேலை பார்க்கணும். அவ்வளவு உடம்பு வலிக்கும். வீடு கூட்டி வாசல் பெருக்கி வீட்டை முழுக்க வருஷத்துக்குள்ள குப்பையெல்லாம் இவங்க போட்டு வச்சுட்டு எனக்கு என்னன்ட்டு அலைவாங்க வெளியில. சமூக சேவை செஞ்சுட்டு, அது எங்க சிவகுரு சார்லாம் அவருக்கு வீதி தான் வீடு. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், அத்தனை சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு செஞ்சுட்டு முந்தின நாள் ராத்திரி தூங்குறதுக்கு 12ல இருந்து 1 மணி ஆகும் இல்லைங்க. வாசல்ல முழுக்க அவ்வளவு பெரிய கோலம் போட்டு வச்சிருப்போம் பொங்கல் வைக்கிறதுக்காக. என்ன வேலை இவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? மறுநாள் காலையில கோலத்தையும் நாங்க போட்டுறோம். காலையில எந்திரிச்ச உடனே இவங்க தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க. 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு சாமி அறையில செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் செஞ்சு வாசல்ல பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வச்சு உங்களெல்லாம் எழுப்பி விட்டு உங்களுக்கு ஒரு படையில போட்டு எத்தனை வேலை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பொங்கல் அன்னைக்கு என்ன காய்கறி சமைக்கணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பொங்கலுக்கு காய் வாங்கிட்டு வாங்கினா கேரட், பீட்ரூட், காலிஃபிளவர் வாங்கிட்டு வந்து நிக்கிற ஆளுங்க. அன்னைக்கு கூட பொங்கல் அன்னைக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம மண்ணுல விளையிற நாட்டு காய்கறியை சமைக்கணுங்கிற அந்த விவரம் எங்களுக்கு தெரியும். விவசாயத்தை பத்தி அப்புறம் நீங்க பேசலாம். கூறுகட்ட மனுஷங்கம்மா இதெல்லாம் செய்யறோம். ஏங்க, உண்மையில பொங்கல் அப்படின்னு சொன்னா ஒரு விடுமுறை வந்ததுன்னா ஆண்களுக்கு ஓய்வு, பெண்களுக்கு கூடுதல் உழைப்பு. ஏன்? பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிற. நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி டமாரம் அடிச்சுட்டு இருக்கிறது இல்லை, ஆனா அமைதியா செய்வோம், பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க அவர் சொன்னது.
மனைவி கஷ்டப்பட்டா கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்கறதெல்லாம் பாரம்பரியங்கிற கணக்குல வைக்கிறாரே, இவரை எந்த கணக்குல வைக்கிறது நம்ம? அதெல்லாம் உங்களுடைய கடமை தானேங்க. மனைவிங்கிற சொல் எடுத்துக்கோங்களேன். மனைவிங்கிற சொல் இருக்கு இல்லைங்க, பழைய சங்க இலக்கியத்துல வீட்டுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர் வீடு கிடையாது, மனைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மனையில இருந்து குடும்பத்தை வளர்த்து பொறுப்புகளை எல்லாம் சரியாக செய்து குழந்தைகளை கவனித்து உறவுகளை கவனிக்க கூடிய உயர்ந்த பொறுப்புடைய ஒரு பெண்ணுக்கு மனைவிங்கிற பெயர் கொடுத்திருக்காங்க. அந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. உங்களுக்கு அப்படி பேர் கொடுக்கல. அந்த பொறாமையில பேசக்கூடாது. மனைவன் இல்லையோமா? மனைவன் இல்ல, மனைவின்னு தானே சொல்லியிருக்காங்க. மனையில இருந்ததனுடைய கடமைகளை சரியாக செய்பவள்ங்கிற பேர். எங்க இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒவ்வொரு வருஷமும் எந்த புத்தகம் விற்குதோ இல்லையோ, இந்த மார்கழி மாதத்தை ஒட்டி 6 லட்சம் திருப்பாவை புத்தகம் விற்பனை ஆகின்றன சொல்றாங்க. திருவம்பாவே விற்கிது. காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் தான். காலையில அதிகால நேரத்துல கோயிலுக்கு போய் பாட்டு பாடுறது, தினசரி வாசல்ல விளக்கேத்துறது, இதெல்லாம் யார் செய்யறாங்க? உங்களுக்கு இப்ப ஆண்களுக்கு பிறந்த நாளே மறந்து போயிரும் பாதி பேருக்கு. நம்ம தான் அதையும் ஞாபகப்படுத்தணும். சிலர்லாம் ஃபேஸ்புக்ல கட்டின தோஷம் கட்டினதோட மறந்து வச்சுட்டாரு, பிறந்த நாளே மறந்துடும். ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லை. 1000 வேலை இருந்தாலும் சரி, ஒரு சித்திரை மாசம் வந்துச்சுன்னா சித்திரை விசுக்கு என்ன பண்ணணும், வைகாசி விசாகத்துக்கு என்ன பண்ணணும், மாசம் மாசம் வர அமாவாசைக்கு என்ன பண்ணணும், பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும், தை அமாவாசைக்கு என்ன பண்ணணும், மகாலய அமாவாசை, ஒவ்வொரு நாளையும் மனசுல ஞாபகம் வச்சுட்டு அந்த பாரம்பரியத்தை பண்டிகைகளின் வழியாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியவள் பெண் தானுங்க. ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா மரபு சார்ந்த உணவு, பாரம்பரியமான உணவு. நீங்க ரொம்ப அழகா எங்களுக்கு சார்பா ஒரு கருத்து தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்க. இவரும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. கண்ட நேரத்திலையும் கண்டதெல்லாம் சாப்பிடுறதுன்னு சொன்னீங்கல்ல, அது முழுக்க முழுக்க ஆண்கள் தான். பெண்கள் 1000 தான் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில சாப்பிடுறத பெரும்பாலும் பெண்கள் விரும்ப மாட்டாங்க. மரபு சார்ந்த உணவுகள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சு கொடுக்கறது நாங்க தான். ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா, ஒரு பிள்ளையார் சதுர்த்தினா கொழுக்கட்டை, ஒரு கார்த்திகைனா அவல் பொரி, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறது பெண்கள் தானங்க. குழந்தைய வளர்க்கறது அது ருசி பார்க்கறவனு முதல்ல முடிச்சிருவீங்களே. ஐயா, நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து உங்களுக்கு கொடுப்போம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பதமா செஞ்சு கொடுப்போம். இது ஒரு தப்புங்களா? குழந்தை வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அழகான விஷயம். உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஆண்களுக்கு என்ன தெரியும்? அமெரிக்கால கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அங்க டாக்டர் 1000 மருத்துவம் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அவ அம்மாக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்கயா தொடக்கத்துல, இந்த பாரம்பரியம்ங்கிறது குடும்ப பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு, சமூக பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்குன்னு. எங்க வீட்டுல எங்க பாட்டி எங்க அம்மாக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, எந்த உணவு கொடுத்தாங்களோ, எந்த மருத்துவம் கொடுத்தாங்களோ, அதை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும். அதை நான் போன்ல சொல்றேங்க. இன்னைக்கும் வெளியில இருக்கக்கூடிய பிள்ளைகள், வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்துல இருந்தாலும், வீட்டை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தலைமுறையில என்ன வைத்தியம் அவங்க உடம்புக்கு செஞ்சுக்கிட்டாங்களோ அதை தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரசவ நேரத்துல வெளியில வாக்கிங் போவீங்க அதிகபட்சம். அந்நேரம் அவன் துடிக்கிற துடிப்பு உங்களுக்கு என்னமா தெரியும்? ஐயா, அதையவே அவங்க பெரிய தியாகமா நினைச்சுக்கிறாங்க. ஐயா, இந்த சிவகுரு சார் சொன்னாரு பாருங்க, குடும்ப உறவுகளை எல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்கிறது பாரம்பரியம். அது மாதிரி வாசல்ல துடிக்கிற துடிப்பு, அது துடிக்கணும், துடிச்சாதானே அப்பா. அந்த துடிக்கிற துடிப்பையே அவங்க பெரிய தியாக கணக்குல கொண்டு வராங்க. ஆனா பெண்கள் ஒரு நாள் காட்டிக்கிறதே கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா ஓடி போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை தேடி ஓடுறது ஆண், ஆனா அஞ்சரை பெட்டியை தேடி ஓடுறது பெண்க. வீட்டுல முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு மிளகு இருக்கா, சீரகம் இருக்கா, ஒரு ரசத்தை வைப்போம், கொள்ளு ரசம் வைப்போம், பூண்டை போட்டு ஏதோ ஒரு குழம்பு வச்சு கொடுப்போம். சின்ன சின்ன பொருட்களை வச்சு கை வைத்தியத்தாலேயே உடம்புக்கு தேவையானதெல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து செய்யறவங்க பெண்கள் தானங்க. சங்க காலத்துல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேங்கய்யா, எதிரணிய பார்த்து சொல்லுங்க. பழைய காலத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கு. அதுல இன்னைக்கு யாரு இதை வச்சு நீங்க தீர்ப்புக்கு வந்துடலாம். பட்டுங்கிற உடை இருக்குல்ல, நம்ம பட்டு புடவை அணிகிறோம் இல்லைங்களா? பழைய பொருணராற்று படைன்னு ஒரு இலக்கியத்துல கொட்டை கரைய பட்டுடை நல்கி அப்படின்னு சொல்றாரு புலவர். அப்படின்னா பட்டாடை கொடுக்கறத சொல்றாங்க. அந்த பட்டாடை ஆணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஜரிகை கரை வச்ச வேட்டி பட்டு சேலை எல்லாம் கட்டணும்னா ஆண்கள்லாம் பொறாமப்பட்டு பெண்கள் பட்டு சேலை வாங்குறாங்கன்னு வீதி வீதியா புலம்புறாங்கல்ல, அது ஆண்களும் தான் அந்த காலத்துல கட்டி இருக்கிறாங்க. ஆண்களுக்கு கொண்டை வளர்த்திருக்காங்க, பூ வச்சிருக்காங்க, சடை போட்டிருக்காங்க, நகை அணிஞ்சிருக்காங்க.
இது எல்லாமே ஆண்களுக்கும் இருந்திருக்கு. ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமான ஒரு ஆடை பேர் புடவைன்னு வச்சிருக்காங்க. இதுல யார் இன்னைக்கு இதை சரியா முறையா பின்பற்றிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? புடவையா இருக்கட்டும், கொண்டையா இருக்கட்டும், கூந்தல் வளர்க்கறதா இருக்கட்டும், பூ வைக்கிறதா இருக்கட்டும், நகை போடுறதா இருக்கட்டும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாரம்பரியத்தோட இருக்கோங்க. ஆக ஆண்களும் கொண்ட போடணும்ன்றீங்க. 1000 ஆண்டு கால பழமையை நாங்க நவீனமா பார்த்துட்டு நாங்க இன்னும் அதை பேணி பாதுகாத்துட்டு இருக்கிறோங்க. பாரம்பரியத்தை வரலாறாக இல்லாமல் வாழ்க்கையாக வைத்திருப்பது பெண்கள். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் என்பது ஒரு பாரம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் என்பது அவர்கள் வாழ்க்கை மீது வைத்திருக்கக்கூடிய பற்று. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எதை எடுத்தாலும் பதில் சொல்றாங்க. நம்ம வீடுகள்லேயே நம்ம பேச முடியுது. ஒரு கட்டம் வந்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம்? இந்த சனியும் கூட போய் மாரடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கழுதி நாமே வாயை மூடிடுறோம். ஏன்? பதிலுக்கு பதில் விட மாட்டாங்க. உடனேக்குள்ளே சுட பாருங்க. மேடையில் ஏறி சிக்கனமா அது எங்ககிட்ட தான் இருக்குன்றாங்க. பாரம்பரியமா அது எங்ககிட்ட தான் இருக்கான். அது என்ன பாரம்பரியம்? அந்த காலத்தில் 2 பேரும் கொண்ட போட்டாங்களாம். மாஸ்டர் தான் போட்டிருக்கான். அந்த காலத்தில் நம்ம ஆண்கள் அள்ளி முடிஞ்சிருக்கான். உண்மைதான், அது இல்லாமல் இல்லை. அது மட்டும் இல்லை, பட்டு கட்டியிருக்கா. 2 பேருமே கட்டியிருக்கிறா. இப்போவும் கட்டுறோமா பட்டு? 2 பேருமே பட்டு தான் வச்சுருக்கோம். கல்யாணத்துலாம் பட்டு தானே. இப்போ உங்களுக்கே பட்டு வந்துருச்சு. ஆனால் கொண்டை போடுறது விட்டுட்டான்ல. நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கோம். எங்கள்லேயும் கொஞ்சம் பேர் அப்படி முடிக்கிறாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி பாருங்கள், கொண்டை போடுறது, பூ முடிக்கிறது, அதெல்லாம் வச்சுருக்க முடியல. ஆண்கள் பூ வச்சிருக்கிறான் காது ஓரத்தில். அதை ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது காதில் பூ வச்சிருக்க வேண்டிய போய் சொல்லு அப்படின்வா. இப்போ பூ வைக்கிறது கிடையாது. ஆண்கள் என்னைக்காவது பூ வைக்க கண்டிருக்கீங்களா? அப்போ கேட்குறாங்க, பழக்கத்தை விட்டுட்டே இல்லை நீங்கள். நாங்கள் தானே பாரம்பரியத்தை காப்பாற்றிருக்கிறோம், இப்போ நீ பூ வை அப்படின்றாங்க. நம்ம போக முடியுமா ஐயா அந்த இடத்துக்கு? முடியாதுன்றாங்க. ஐயா முடியாதுயா, அங்கே போய் நீ பூ வச்சுட்டு போனோம்னா நான் தான் பூ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீ மற்றவர்களும் சொல்லக்கூடாதுல்ல. நல்ல வேளை எனக்கு முடியல, கொண்டப்படாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பூ காதில் வச்சுட்டு போனோம்னா இதுலேருந்து எந்த காலத்துலேருந்து இப்படி ஆகிட்டா இருந்தாலும் கிறுக்கு பிடிச்சிட்டு கொடுக்குறான். அப்போ போச்சு, முதல் அடியே விழுதியா நமக்கு. பாரம்பரியத்தை பின்பற்றாதது ஆண்கள் தான், நாங்கள் தான் பின்பற்றுறோம்னு சொல்லிட்டாங்க. ராஜகுமார் பாவம், இதுக்கு அங்கேருந்து வரணுமா? ராஜபாளையத்துலேருந்து நீங்கள் பூ வைக்கிறாங்க சொல்லுங்கய்யா, வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியை குரு ஞானாம்பிகா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. பெருசாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஆண்கள் பட்டு சேலை கட்டினார்கள். புடவைன்றானா? அதுவும் புடவை. காதில் கொண்ட வச்சிருந்தாங்க. பாருங்க, எல்லாம் சரி. பூ வச்சிருந்தாங்க சொன்னாங்கல்ல. இப்ப ஆண்கள் பூ வைக்கிறது இல்லை, பூ வைக்கிறதே இல்லை. ஏன்னா கல்யாணங்கிற பேர்லயே எங்க ஆண்களுக்கு காதுல பூ சுத்திடுறீங்க. அவன் ஒரு வழி ஆயிடுறான், சிந்திக்க விடாம நீங்க பண்ணிடுறீங்க. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆம்பளை புள்ள நான் பேச வந்திருக்கேன், 3 பேர் சேர்ந்து எனக்கு பதில் சொல்றாங்க. நான் பேசவே ஆரம்பிக்கல. பாத்தீங்களா? பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இதுதான் பேசுவான்னு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறது பெண்கள். மேடையில மட்டுமில்ல, நம்ம வீட்லயும் அப்படிதான். எல்லாம் அவங்களே யோசிச்சுட்டு வந்துடுறது. நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க விருந்தோம்பல், விருந்தினர்களை உபசரிப்பது. எங்க ஐயா சொன்னாங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க? விருந்தினர்களுக்கு வடிச்சு கொட்டுறது. நாங்க சொன்னாங்கல்ல, ஆமா, அப்படி விருந்தினர்களுக்கு நீங்க வடிச்சு கொட்டுறீங்க. அது ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க சொந்தக்காரங்க வந்தா நல்லாவா வடிச்சு கொட்டுறீங்க? எங்க சொந்தக்காரங்க வந்தா கரிச்சு கொட்டுறீங்க, ஏன்னு கேட்கிறேன்.
ஏங்க உங்க சொந்தக்காரங்க வந்தா மட்டன் குழம்பா வச்சு கொடுக்குறீங்க, எங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டமான குழம்பு கூட நீங்க தர்றது இல்லையே. இது என்ன பாரம்பரியம்னு கேக்குறேன். அவங்க சொந்தக்காரங்க அள்ளிக்கிட்டு வர்றாங்க மூட்டை மூட்டையா. வரும்போது அள்ளிக்கிட்டு வர்ற மாதிரி வருவாங்க, அப்புறம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறத மொத்தமா தள்ளிக்கிட்டு போயிருவாங்க. நிஜமாவே என் மச்சனை எங்க வீட்டுக்கு வருவான், வரும்போது வெறும் கட்டப்பையோட வருவான், போகும்போது 2 கட்டப்பை நிறைய நான் 1 மாசம் ஃபுல்லா வாங்கி போட்ட மளிகை சாமான தள்ளிட்டு போயிருவான். குடும்பம் அப்படி இருக்கு. அப்படி வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கீங்க. ஆமா, கொள்ளை அடிக்கிற கூட்டமா இருக்கு. நீங்க பொங்கல் நேரங்களில் நாங்கள் வேலை அதிகம், இதுல ஒண்ணு சொன்னாங்க தெரியுமா, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது அவங்களா சொன்னாங்க. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது அவங்களா, அவங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கல, நமக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. நீங்க வெள்ளை அடிக்கிறதுக்குன்னே அதுக்குன்னு ஆட்கள் வச்சிருக்கோம். நான் ஒண்ணு கேக்குறேன், வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற வேலை செய்யறாங்க பாருங்க சகோதரர்கள், 10 மாடி கட்டடமா இருக்கும், ஒற்றை கயிறை புடிச்சுக்கிட்டு அவன் வெள்ளை அடிப்பான். அந்த கயிறுல தான் அவன் குடும்பத்தோட உயிர் தங்கிக்கிட்டு இருக்குங்க. குடும்பத்துக்காக எல்லா வேலைகளையும் செய்யறோம். நீங்க என்னன்னா, தாத்தா விவசாயம் பார்த்தார், அப்பா விவசாயம் பார்த்தார், புள்ளை விவசாயம் பார்க்க மாட்டேங்கிறான், ஐடி கம்பெனிக்கு போயிடுறான். நான் ஒன்னு பெருமையோட கேட்கிறேன், நீங்க என்னன்னா விவசாயம் பண்ற ஆண்களுக்கு எந்த பெண்ணுமே கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கிறது இல்லைங்க. நீங்க விவசாயம் பண்ற ஆண்களைத்தான் கட்டிப்பேன்னு நீங்க சொல்லுங்க. பாரம்பரியத்தை காப்பாற்றுபவர்கள் நீங்கள், நான் ஒத்துக்கிறேன். கல்யாணம் ஆகாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க கேட்கறது எல்லாமே அவன் ஐடி கம்பெனில இருக்கணும், அதுலயும் மல்டிநேஷனல் கம்பெனில இருக்கணும், ஆடி கார்ல வரணும். பொண்ணு ஆடிக்கிட்டே போகுது, பொண்ணு மட்டும் இல்ல அந்த குடும்பமே ஆடுதுங்க, பாட்டி ஆடுது. நிஜமா சொல்றேங்க, ஆடிக்கிட்டே போகுது. ஏன்னு கேட்டா அவன் ஆடி கார்ல வந்திருக்கானா. நம்ம ஆள் சேத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவனை யாரும் கண்டுக்கிறது இல்ல, குறிப்பா பெண்கள் மதிக்கிறதே இல்ல. அதுல மனைவி பிரசவத்துக்காக அட்மிட் ஆகும் போது கணவன் அந்த பிரசவ வார்டுக்கு இதுல அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பானா. நீங்க அங்க அட்மிட் ஆயிருவீங்க, நீங்க டாக்டர் கண்காணிப்புல பாதுகாப்பா இருப்பீங்க. அடுத்தது பணம் 50,000 கட்டணுமே, என்ன பண்றதுன்னு நம்ம ஆள் யாருகிட்ட கடன் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பான். இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் நடந்துகிட்டு இருப்பான். உங்களை கட்டினது போதாதுன்னு காசை கட்ட வேண்டிய இருக்கு. இதுல வேற கோவிலுக்கு போய் நாங்கள் பாட்டு பாடுகிறோம், திருப்பாவை புத்தகங்கள் விற்கிறது, திருவம்பாவை புத்தகங்கள் விற்கிறது. அந்த திருப்பாவை எழுதின ஆண்டாள் கூட பெரியாழ்வார் என்கிற ஆணினுடைய வளர்ப்புனாலதான் அவர்கள் பக்தியோடு வந்தார்கள். பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளை. அடுத்து வர்றாங்க, எழுதுறாங்க, அவங்க வரும்போது சிறுவில்லிபுத்தூர் வழியா தான் வந்தாங்க. நீங்க அடுத்தது பதில் சொல்றதுக்கு, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடுகிறார்கள். நிஜமா சொல்றாங்க, நான் எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தோட சாப்பிடுறத நிறுத்திட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேல என் வீட்டம்மா சொல்றோம், மிட் நைட்ல அந்த தெருவு முக்கில இருக்கிற கடையில பிரியாணி போடுறானா, எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும். நான் பார்சல் கட்டுறதுக்காக அங்க போறேன், நீங்க வெளியே வர்றது இல்லைங்க. நாங்க பனியில தெரு தெருவா அலைஞ்சு உங்களுக்கு வாங்கி கொண்டு தர்றோம். நீங்க என்ன பார்த்தா நாம பிரியாணி சாப்பிடுற மாதிரியா இருக்கு, பஞ்சத்துல அடிபட்டவ மாதிரி தானே இருக்கு. வேண்டாம், நான் சொல்லல. அவங்க அங்க இருந்து சிரிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, என்னமா இது குழந்தை வளர்ப்பது பாட்டி வைத்தியம் என்பதை அமெரிக்காவில் இருந்தாலும் இங்க இருந்து பாட்டி வைத்தியம் சொல்லுதான். அளந்து விடுறாங்க பாருங்க, கலர் கலரா ரீலுங்கிறது கோயம்புத்தூர்ல இருந்து வந்த இவங்கள் சொல்லிதான் தெரியுது. நீங்க ஒண்ணு கேக்குறேன், அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் நீங்க எல்லாம் செய்தாங்க, இப்ப யாரு பாட்டி வைத்தியம் செய்யறாங்க? ஆஸ்பத்திரியில இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்ல, யாருமே வீட்டு வைத்தியம் செய்யறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. என்ன ஒரு செய்தி சொல்றேன், நீங்க பாட்டி வைத்தியம் சொல்றீங்களே, அது உங்க பாட்டியோடது இல்ல, எங்க சித்தர்கள் கண்டுபிடித்த பரம்பரை வைத்தியம். அங்கேயே நாங்க தான் இருக்கோம். நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி விட்டுக்கிட்டு மோசடி பண்றது, மோசடி பண்ணிக்கிட்டே இருக்கானோ. இதுல வேற அவங்க, நான் என்ன சொல்றேன், கணவனை மதிக்கிற ஒரு பண்பாடு நம்ம குடும்பங்கள்ல இருந்துச்சுங்க ஒரு காலத்துல. கணவனை பேர் சொல்லி, எங்க பாட்டி எல்லாம் பேர் சொன்னதே இல்லை. எங்க அம்மா காலத்திலையும் ஓரளவுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா
புருஷனை மதிக்க கூடாதுங்கிற ஒரு உணர்வோடயே அவங்க இருக்கிறது தெரியுது. எவ்வளவு பிரியமா வாடா ஆ, வாடா. வாடா ராசகோபால். நல்லா இருக்கியா ஐயா? பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரியே சொல்றீங்க. உங்க வீட்லயே அப்படித்தானே ஐயா? நாங்கெல்லாம் முந்திட்டோம் ஐயா. நிஜமா சொல்றேன், அப்படி பேரை சொன்னா கூட பரவாயில்ல, பாரம்பரியத்தை காப்பாற்றுறாங்கன்னு. நிஜமா சொல்றேன், எங்க வீட்டுக்கு ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அமெரிக்காவில இருந்து வந்தாங்க. எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு. அவங்க புதுசா வந்ததா, அவங்கள பார்த்ததா அந்த நாய் குறைச்சுது. குறைச்ச உடனே என் மனைவி சொன்னாங்க நாயை பார்த்து, டைகர், நாய்க்கு டைகர்னு பேரு, டைகர் கமன்னரு. அது அப்படியே அமைதியாயிடுச்சு. வந்த ஃப்ரெண்டு கேக்குது, எடி நாயையும் உன் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கியான்னு. அந்த நாயையும் வச்சிருக்கேன், இந்த நாய் இது எல்லாம் அப்படி மரியாதை இருக்குங்க. புருஷனை மதிக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையோடவே இப்ப இருக்கிறாங்கங்க. அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கணவன் மனைவி சண்டை வந்தா வீட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இப்ப என்ன பண்ணு தெரியுமா? செல்ல ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு அம்மா வீட்டுல இருந்து அங்க இருந்து டைரக்ட் பண்ணுது. இங்க புருஷனை திட்டுது. நடுவர்களை இப்படி சொல்றேன், வீரமும், அதாவது உடலில் வீரமும் மனதில் ஈரமும் தான் நம்முடைய பண்பாடு. வீரத்துக்கு ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, அந்த காளையை அடக்குற காளைகள் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்ல இருந்தும் பார்வையாளர்கள் மதுரையை நோக்கி வருகிறார்கள். எங்கள் காளையரின் காளை அடக்குதல் என்கிற ஏறு தழுவுதலை பார்ப்பதற்கு அந்த பாரம்பரியம். நான் இப்படி சொல்றேன், எல்லா கிரிக்கெட் மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் கவசம் உண்டு. தலையில ஹெல்மெட் போட்டிருப்பா, பாதுகாப்பு கவசத்தோடு விளையாடுவான். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தன் மன உறுதியையும் புத்தி கூர்மையையும் மட்டும் நம்பி விளையாடக்கூடிய ஒரே விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது தமிழனின் பாரம்பரியம். அது எங்கள் ஆண்களிடம் தான் இருக்கிறது, பெண்களிடம் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓடு ஓடியா. சரி, என்ன பாடலாம் பட வேண்டியிருக்கியா? ஒரு பட்டிமன்றத்தில் வந்துட்டா பேசுறதுக்கு அவங்க அடித்து தூள் படுத்திடுறாங்க. அவர் என்ன பாடுபட்டிருக்காரு பார்த்தீங்களா? அதான் வீட்டில் நான் ஏப்பமாக வளர்க்குறேன் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஆமாம், அந்த நாய் இந்த நாயந்தான் அப்படின்னா எப்படி இருக்குங்க மனசு? அத்தனை வேதனையோடு நாங்கள் அடங்கியிருக்கோம். அதான் குடும்பம் அப்படின்றாங்க. அது கடைசியில் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் வந்து எடுத்துறாரு. மல்லு கட்டுற ஜல்லிக்கட்டில் நாங்கள் என்னவா நிற்கிறோம்? அந்த பாரம்பரியத்தை இன்ன வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறார். பாவம், பரவாயில்ல, ஒன்றும் தள்ள முடியாது. ஏன்னா இவங்க போடுற பேகத்துக்கு ஒரு நல்லா நின்று பேசியிருக்காரு. அதை பாராட்டத்தான் வேணும், அவரை பாராட்டத்தான் வேணும். அதுக்கெல்லாம் அவருக்கு கட்சி இருக்குது, ஆள் இருக்குது. ஏன்னா உயிரை கொடுத்து பேசியிருக்காருயா. இப்போ இதுக்கு அது எங்கேருந்து வந்தவங்க? வில்லிபுத்தூரை கடந்து வந்தவங்க. அந்த வில்லிபுத்தூர் அம்மா பாடின பாட்டு இருக்கே, அந்த பாட்டு அது யாரை கொடுத்ததா? அவங்க தகப்பனார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் தந்த சொத்து யாது அப்படின்றாங்க. சரி பாப்போம், என்னன்னு கேட்போமே, வாங்க. ஐயா, எதிரணியிலிருந்து திரு ராஜ்குமார் அவர்கள் வந்தார்கள். அவரு ராஜபாளையத்திலிருந்து வந்தாரு, நானும் ராஜபாளையத்திலிருந்து தான் வந்தேன். நாய் நிறைய இருக்குமே. ஆமாங்க ஐயா. அது ராஜ்குமார் சார் கார்ல ஏறி உட்கார்ந்தா தெருவில் உள்ள எல்லா நாயும் அவரை தாயே துரத்திட்டே வருது. அதான் கூடயே வருதுமா. அவர் சொல்றாரு, இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி தான் வந்தாங்கன்னு என்னைய சொல்றாரு. நான் ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டி வந்தேன், இவர் சிங்கப்பூரை தாண்டி வந்தாரு. ரெண்டு பேரும் ஒரே கார்ல தான் வந்தோம். சொல்றங்கிறக்க என்னத்தையாவது சொல்றதா? இதுதாங்க ஆண்களுடைய புத்தியே இப்படித்தான். என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு கம்மன்னு உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிறது. இவரை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லுங்க மக்களே, நீங்களே பஞ்சத்துல அடிபட்டவர் இப்படி பட்டு வேட்டி சட்டை கேட்டு உட்காந்துருப்பாரா? நீங்க பஞ்சத்துல அடிபட்டவங்களை முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா? தெரியாதனமா சொல்லிவிட்டாருமா. என்னங்கய்யா, 1-2 தெரியாதனமா சொன்னா பரவாயில்ல, பூரா தெரியாதனமா சொன்னா பார்த்துட்டு பயந்துட்டாரு. வாயிலிருந்து வர்றது பூரா பொய் தான். நாங்க வடிச்சு கொட்டுறோமா? எங்க வீட்டு ஆளுக வந்தா மட்டனா வடிச்சு கொட்டுறோமா?
இவங்க வீட்டு ஆளுக வந்தா மட்டமான சாப்பாடு கொடுக்குறோம். என்னங்க அர்த்தம் இல்லாம இது பேசுறீங்க? உண்மைதானாமா? அது கொஞ்சம் உண்மை இருக்குதுங்கய்யா, அதுக்கு காரணமும் இருக்குதுங்கய்யா. ஓ, இப்ப எங்க வீட்டு ஆளுக எங்க அண்ணன் தம்பி வர்றாங்க, ஒரு மட்டன் சுக்கா செஞ்சு வைக்கிறோம்னு வைங்க, ஊர்ல போய் என்ன சொல்லுவாங்க, எங்க அத்தான் ரொம்ப நல்ல அக்காவை பாத்துக்கிறாரு, நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாரு, நல்லா வாழ்றாங்கன்னு சொல்வார். இல்ல, இப்ப அப்படி இவங்க சொல்லி- வீட்டு இப்படி பிள்ளைங்க சொல்றாங்க. அக்கா அத்தானை வளைச்சு போட்டுட்டா. ரெண்டும் ஒண்ணுதானங்கய்யா, யாரையும் வளர்ச்சா அவர் சரி. பார்வைக்கெல்லாம் அவர் ஆடுறாரு அப்படின்னு. அது ஒரு பெருமை தானங்கய்யா. பெருமைதான், பெருமை. ஆனா அவங்க வீட்டு ஆளுக வந்தப்ப நம்ம இது மாதிரி தடபுடலாம் கவனிச்சோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மட்டன் என்ன, சிக்கன் 65 என்ன, முட்டை அவிக்கிறது என்ன, வறுக்கிறது என்ன, விளங்கிரும். நம்ம அண்ணனை நடுத்தருவுல கொண்டு வந்து நிப்பாட்டாம போக மாட்டா. அப்பா, எப்பா. ஒரு விருந்தோம்பல் செய்யறது. வறுக்கிறதுன்னு, அறுக்கிறது பேச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படி தாயா வீடுகள் நடக்குது. அவங்க வீட்டு ஆளுங்க அப்படி பேசுறாங்க அவங்க அண்ணன் தம்பிங்க. அதனாலதான் நாங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட வேண்டி இருக்கு. எவ்வளவு பேசுறாரு பிரசவ அறையிலே, நீங்க ஜாலியா டாக்டர் கூட பாதுகாப்புல இருப்பாங்களாம். முன்ன பின்ன பிரசவ அறையில என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இப்படி பேசுறாரு, நீங்களும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. பிரசவ அறையில என்ன இப்ப Big Boss விடாது. முன்னாடியே பிரசவம் நடக்குதுமா? நடக்குது இல்லையா? இவரெல்லாம் அப்படி கொண்டு போய் விட்டா பதறிடுவாரு. ஒரு பெண் ஒரே நேரத்துல 20 எலும்ப உடைச்சு நொறுக்குன்னா எவ்வளவு வேதனை வருமோ அதை பிரசவ தினத்தில் அனுபவிக்கிறாள் என்றால் கொஞ்சம் கூட வருத்தப்படாம கோவமா வருதுங்கய்யா. நீங்கள் டாக்டர்களின் பாதுகாப்பில் பிக் பாஸ் வீடா ஜாலியா அங்க நாங்க ஓடி விளையாடிக்கிட்டு இவர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு போல. வாங்கின அடியிலமா, அவர் வாங்கின அடியில பேசுறாரு. இவரு அலையிறாராம், இங்கிட்டு இங்கிட்டு அலையிறாராம். எதுக்கு? 50,000க்கு. கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறக்கும். ஒரு 3 வருஷத்துல தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு 50,000 கூட ஒரு ஆண்மகனால சம்பாதிக்க முடியல, சேமிக்க முடியலன்னா நீங்க வாய் பேசலாமா? தெருத்தருவா பிற அலையத்தான் செய்யணும். ஒரு 50 ரூபா சேமிக்க முடியலன்னா அப்ப அந்த காசெல்லாம் என்னாச்சு? சம்பாதிச்ச காசு என்னாச்சு? எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த காசெல்லாம் என்னாச்சு? எந்த கடைக்கோ போயிருச்சு. இதுல பெரிய ஒரு விஞ்ஞானி நம்மாழ்வார், இவர் தான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை. யாரு? ஆண்டாளு. நாங்க இல்லைன்னா சொன்னோம். இப்ப நீங்களும் தான் உங்க அப்பா பெற்றெடுத்த பிள்ளை, நானும் தான் எங்க அப்பா பெற்று. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க? திருப்பாவை யார் எழுதுனா? யாருடையத 12 நூற்றாண்டுகள் கழித்து, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை 1200 வருடம் கழித்தும் எங்கள் பெண்கள் ஒவ்வொரு நாளும் காலையில பாவை நோன்பு செய்து கோலம் போட்டு மார்கழியை கொண்டாடுகிறார்கள். அவங்க அப்பா தானே சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, அந்த 1 மாதம் தான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்றாரு. உங்களுக்கு உங்க டீச்சர் தான் சொல்லி கொடுத்தாங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்ப அந்த டீச்சர் பெரியவங்கன்னு சொன்னா ஒத்துக்கிட தானே செய்வீங்க. என்ன வாயிலிருந்து வர்றதெல்லாம் அப்படி எப்படியே சொல்றார். நீங்க பாட்டி வைத்தியம் என்பது சித்தர்கள் கண்டுபிடித்தது. ஆமா, சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. நீங்க அதை பின்பற்றவில்லை. எங்க வீட்டுல இருக்கிற பாட்டிகள் பின்பற்றியதால் தான் சித்த வைத்தியம் பாட்டி வைத்தியமா மாறுச்சு. இல்லைன்னா தாத்தா வைத்தியம் அப்பா வைத்தியம்னு வந்திருக்கும்ல. ஒரு வைத்தியம் செய்ய விடுறாங்களா? ஏன் வைத்த வலினா கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டா சரியா போயிடும். அதெல்லாம் இல்ல, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். சீரணம் ஆகலையா, பெருங்காய தண்ணி குடிச்ச போது அதெல்லாம் இல்ல, இந்த தெருமுக்கு கூட்டு போவோம். குடும்பத்தை காப்பாற்றணும்லமா? இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுறதுயா. சுகர் இருக்கு, அவருக்கு பிபி இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் அப்படியே பதட்டமா ஆகுறது. இதுல நாங்க ஆண்களை இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் வாடா போடான்னு கூப்பிடுறாங்களாம். எந்த நாட்டில் நடக்குது? என்னைக்காவது நீங்க எங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? இங்க இத்தனை பெண்கள் இருக்கிறீங்களே, என்னைக்காவது கணவர் நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரா? ஏடி வாடி, ஒரு மரியாதை. இது ஒரு மரியாதைங்க. எத்தனை தடவை வாடி போடி கூப்பிடுறீங்க? அடுத்தவர்களுக்கு முன்னாடி என்னைக்காவது வரேன்டான்னு நாங்க சொல்லியிருக்கோமா? அது ஒரு பாக்கி இருக்கு, அந்த ஆசையும் தெரிஞ்சுக்கங்கம்மா. இதுல டைகர் நாயை பத்தி வேற கடுப்பு. அந்த நாயை பத்தி சொன்னா இவருக்கு கோவம் வருது. அது பாட்டுக்கு குலைச்சிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கு. நாய் கூட எல்லாமே போட்டி போடுறது. போட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணாமாயா? ஒரு சரிசமமான ஆள்களோட போட்டி போடுங்க. நாய் கூட போட்டி போடுறது, பேய் கூட போட்டி போடுறது. கூட்டு குடும்பம் இன்றைக்கு இருக்கிறதா? லட்டு மாதிரி பொண்ணு பூந்தி மாதிரி பிச்சு போட்டு போயிருதான். எங்க நேத்து ஒரு பொண்ணு உடைச்சு விட்டுட்டு போற அளவுக்கு தான் உங்க குடும்பத்தின் ஒற்றுமை இருக்கிறது என்றால் நீங்கள் வெட்கப்பட வேண்டும், நீங்கள் வேதனைப்பட வேண்டும், நீங்கள் துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும். அவ்வளவுதானே உங்க குடும்ப ஒற்றுமை. முத்துக்கு முத்தாகன்னு சொல்லி பாடி 25 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. நேத்து ஒருத்தி பூந்தி மாதிரி உடைப்பானா, இவங்க உடஞ்சு போயிருவாங்களாம். ஏன் ஆத்து சிவாஜி கணேசன் கூட இப்படி நடிச்சிருக்க மாட்டாரியா?
இனிமே இவர் பேரு ராஜகோபால் கிடையாதுங்கய்யா. அவன் சொன்னாதான் இவருக்கு புத்தி வேண்டாம். அவ சொன்னா உங்களுக்கு என்னையா புத்தி போச்சு? வாத்தியார் தானே. அப்படியெல்லாம் வரமாட்டேன், நான் எங்க அம்மா அப்பாவோடு தான் இருப்பேன், நீ வேண்டுமானாலும் உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லலாமே. சொல்லிப்படி இவன் எங்க கஞ்சி குடிக்கிறது? விவசாயி பத்தி எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு விவசாயம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு தெரியுமாங்க? எங்க நீங்க தென்காசி அம்பை பக்கம்லாம் வந்து பாருங்க. அம்பையில லட்சுமி தேவின்னு ஒரு அம்மா 1250 வகை நெல் ரகங்களை பாதுகாத்து அந்த விவசாயத்துல வாழிய நிலனேன்னு எழுதியிருக்காங்க நாற்றுக்களை வச்சு. ட்ரோன் ஒரு பொண்ணு குணஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, காவியா குணஸ்ரீ ஃபர்ஸ்ட் ட்ரோன் பைலட் தென்காசி மாவட்டத்தில். அந்த பொண்ணு உரம் போடுவதற்கும் பயிர்களை கண்காணிப்பதற்கும் அந்த செடிகளுக்கு தேவையான பயிர்களுக்கு உரம் போடுவதற்கும் அவளே ஒரு ட்ரோன் பைலட்டாக இருந்து இன்னைக்கு விவசாயத்தை அடுத்த தலைமுறை பெண்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றால் பெண்கள் எந்த பாரம்பரியத்தையும் கட்டி காக்கிறவர்கள் என்பது தெரிய வேண்டாமா? ஐயா, உங்க ஊர்ல திருமலை நாயக்கர் மகால் இருக்குது, தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது, 1000 ஆண்டுகால பழமை உடையது. பெண்கள் அங்க போனோம்னா கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் மல்க நிற்கிறோம். ஆனா ஆண்கள் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? நீங்க நல்லா போய் பாருங்க. பெரிய கோயில்ல ஒரு சின்ன கல் மண்டபத்துல ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருயா, அனிதா ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ராஜா கல்வெட்டுல அவர் பேரை எழுதி வச்சாரு. திருமலை நாயக்கர் மகால்ல ஒருத்தர் எழுதியிருக்கான், கார்த்திகா ஐ மிஸ் யூன்னு எழுதியிருக்கான். ஆமா, கார்த்திகா இங்க வந்துதான் நீ மிஸ் பண்றத பார்க்க போறாளா? எங்க பாரம்பரியத்தை எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி எழுதி. அன்பு இருந்தா நீ ஒரு கட்டடத்தை கட்டி எழுதணும் இல்லையா? யாரோ கட்டிய ஒரு பாரம்பரியத்தை செய்ய முடியும். இப்படி தர ரேட்டுக்கு கொண்டு வருவது என்றால் அது ஆண்களாகத்தான் முடியும். ஆனால் அத்தனை பாரம்பரியத்தையும் தன் உயிருக்குள் வைத்து போற்றுகிறவர்கள் இன்றைக்கும் எங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன கூத்தாகி போச்சையா. இதுக்குத்தான் நம்ம ஆண்கள்லாம் பேசாமே இருக்கிறது வீட்டில். எதுக்கையா வாயை கொடுத்துக்கிட்டு தேவையில்லை. இதுகிட்ட ஒன்று சொன்னால் 100 பேசும். முன்னபடி நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னாக்கா தொலைஞ்சிச்சு, ஆதி அந்தமாக வரும். விவரம் தெரியணும்ல. வக்கீலாக இருக்கார், வழக்கறிஞர் ஐயா மாட்டிக்கிட்டார். அவர் ஆசிரியர்களாக சீரியராரு போச்சு. 2 பொம்பளை பாருங்களேன், என்ன கூத்தடிச்சிருக்காங்க. அடி சும்மா கட்சி போட்டு அது தாய்மார்களை பார்த்தா அப்படி நிமிர்ந்து நிற்கிறாங்க. விட்டாதே விட்டாதே அப்படின்னு. வீட்டில் தான் நம்ம பச்சாட்டி செய்யல, வெளியில் வச்சு வாங்கு அப்படின்னு. இப்போ என்ன செய்ய, இந்த கட்சி ஜும்முன்னு ஏறிக்கிட்டு போகுது. ஏதாவது காப்பாற்றணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். அதுக்கான வக்கீலை கூப்பிட்டு வந்து ஆகணும் இல்லைங்களா? ஒரு ஆள், சரியான ஆள் வேணும்ல. ஐயா காப்பாத்து சாமி, வாங்க ராஜா வாங்க. எனக்கு முன்னால் பேசிய வீர தமிழச்சி, அவங்க வீட்டில் 3 ஜல்லிக்கட்டு காலை அவங்க வளர்க்குறாங்க. இந்த முதல்ல பேசினவங்க 1, இவங்க 3, அடுத்து பேச வர்றவங்க 6. இவங்க தான் வீர தமிழச்சிகள். ஓ, ஜல்லிக்கட்டு வளர்க்குறது. ஆமாம், ஏன்னா அவங்க எல்லாம் வீர தமிழச்சி இல்லையா? அதில் அவர் என்ன சொன்னார், கடை வாங்க போயிருக்கான், பிரசவத்துக்கு காத்திருக்கிற மனைவி, ஆம்பளை எங்கே போயிருக்கான்னா கடை வாங்க போயிருக்கான்னு சொன்னார். உடனே இந்த அம்மா இப்போ பேசுனாங்களே, கல்யாணம் ஆகி காசு சேர்த்து வச்சானா ஒரு 50,000 சேர்க்க வக்கில்ல சொன்னாங்களா இல்லையா? இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க, சீரு கொண்டு வருவான், அதெல்லாம் நாங்கள் கொடுத்து விட்ட காசு தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. இப்போ தெரியுதா இவன் சேர்த்து வச்ச காசெல்லாம் எங்கே போயிருக்குன்னு? அவன் நாய் வாழை வெட்டி நாய்க்கு சோறு போடுவாங்க. அவன் காசெல்லாம் பின்வாசல் வழியா அண்ணன் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அவன் கடன் தானே வாங்குவான். இதுக்கு பேர் பாரம்பரியம் ஐயா.
நீங்களும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் அவர் ஒரு பயன்தான். சார் அவரு சென்டிமெண்டா சொன்னார். நீங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களங்க, நீங்க யோசிக்க வேண்டாமா? நெய்யில ஒரு திரி நூலை நனைச்சு அதை எடுத்துட்டு போய் பிறந்த வீட்டிலிருந்து அதை கொண்டு போய் தங்கைக்கோ அக்காவுக்கோ கொடுப்போம். அது அப்பாவுடைய வழி வந்தது. அப்பாவோ அம்மாவோ அந்த வீட்டில் ஏற்றிய தீபம், அதை இந்த பொங்கலுக்கு கொடுப்போம்னு சொன்னார். இந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ பேசுனாங்களே வீர தமிழச்சி, அது என்ன சிக்கன் 65வா? ஏம்மா, குத்து விளக்குக்கு சிக்கன் 65க்கு என்னம்மா சொல்றது? என்ன வேணாலும் சொல்றது. குத்து விளக்கு ஏத்துறேன்னு சொல்லியிருக்காரு, அதென்ன சிக்கன் 65வா? அதை வச்சா ஏற்றுவீங்க? ஏம்மா, இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது இந்த மாதிரி அடாவடியா பேசுனா சோழவன் தானே தாங்காதுமா. அதான் இப்படி குளிர் அடிக்குது. நிறைய நிறைய. அப்புறம் இவர் என்ன சொன்னாரு, நம்ம சிவகுருநாதன், கும்பகோணத்துல ஒரு கணவன் மனைவியை கூட்டிட்டு பாண்டிச்சேரிக்கு போனார். கும்பகோணத்துக்கு ஏன் போனீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஊரை சொல்ல வேண்டியதானே. பீகாருக்கு போயிட்டாங்க அவங்க. இப்ப பீகார் வந்து இந்த தச்சம்பத்துக்கு பக்கத்துல இருக்கு, உத்தரப்பிரதேசம் மேலக்காலுக்கு பக்கத்துல இருக்கு. இது என்ன பேசு? அவர் பீகார் சொன்னாங்களா இல்லையா? இப்படித்தாயா ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி நம்மள வீட்டுல அமைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வேடிக்கை. ஆனா உண்மையிலே சொல்றேன், பாரம்பரியமான விவசாயம்னா யார் பேர் முதல்ல நினைவுக்கு வரும்? நம்மாழ்வார் பேர் தான் முதல்ல நினைவுக்கு வரும். அடுத்தது நெல் ஜெயராமன்ற பேர் நினைவுக்கு வரும். உண்மையா இல்லையாங்க? சும்மா என்னத்தையாவது ஒன்று எழுதிட்டு வந்து எங்கிட்ட பேசிட்டு, அப்புறம் அது கவிதா ஜவஹர் வந்து ரொம்ப நல்லவங்க, அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற சிறப்பு. இவர் என்ன பேசுறோம்னே தெரியாம பேசினாருன்னு சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா இல்லையா? இவர் ஓடி வந்து, இவர் கார்ல வந்தா பின்னாடியே நாய்கள் எல்லாம் துரத்தி வருதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஒரே கார்ல தான் வந்தோம்னு சொன்னோம். இப்ப எனக்கு சந்தேகம் என்னன்னா, அந்த நாய்கள் இவருக்காக வந்ததா இல்ல இந்த வீர தமிழச்சிக்காக வந்ததா? இல்ல, நம்ம என்ன பேசுறோம்னு உணர்ந்து தானங்க பேசணும். வீர தமிழச்சி, உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன். இப்போ எங்கள் வீட்டு ஆளுங்க, இப்போ ஆம்பளை வீட்டு ஆளுகளுக்கெல்லாம் சமைச்சு போட்டால், ஏதோ மட்டன் கிட்டன் போட்டோம்னு வைங்க, அவன் ஊரில் போய் சொல்லுவானாம், மட்டனை போட்டு நம்ம அண்ணனை தெருவில் நிறுத்திடுவாங்க. என்ன அவ்வளோ மென்டல் பயலாவே? இவங்க வீட்டு ஆளுங்க உடனே அங்கே போய் போஸ்டர் ஒட்டிடுவாங்க, என்னுடைய மச்சான் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறார், எந்நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவனுக்கு மட்டன் போடாம வேற ஏதாவது போட்டோம்னா அங்க போய் என்ன சொல்லுவான், என் மச்சான் அயோக்கிய பைய, வெறி நாய் கத்துற மாதிரி கத்துறான். அதுவும் ராஜபாளையமா இருந்தா அப்படித்தான். கடைசியில மச்சானோட வாழ்க்கை ஒரு மட்டன்ல வச்சிருக்காங்க பாருங்க. மட்டமான கேஸ் அது. என்னத்த சொல்ல. ஒரு பிரசவம் என்பது 20 எலும்ப நொறுக்கிறதுன்னு சொன்னாங்க. இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். வரம். அதை நாங்க யாரும் குறைச்சி பேசல. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு இயற்கை பிரசவத்துக்கு தயாரா இருக்கீங்க சொல்லுங்க? இங்க இருக்கிற இத்தனை பெண்கள் இருக்கீங்களா, போனோடனே அது ஜோசியக்காரங்க செஞ்ச கொடுமை. அவங்க நாள் குறிச்சிடுறாங்க. போன உடனே எப்படியாவது சிசேரியன் பண்ணிருங்க டாக்டர் சொல்றாங்களா இல்லையா? இவங்களே சொல்றாங்க. இன்னொன்னுங்க, பிரசவ காலத்துல நீங்க குனிஞ்சு நிமிந்து இவர் சொன்ன மாதிரி வாக்கிங் போயிருந்தீங்கன்னா இயற்கை பிரசவம் தானா நடக்கும். அதே கேட்டு நீங்க இருந்த இடத்த விட்டு எந்திரிக்காமலே இருந்தீங்கன்னா ஏங்க அதை எடுத்துட்டு வாங்க, ஏங்கெல்லாம் இப்ப சொல்றது இல்லை. ஏண்டா நம்ம சொல்லவும் கூடாது. கணவர் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள்னு அவர் சொன்னா அவங்க இவங்க இப்ப மைக்கு அங்க போகுதியா? இந்த அம்மா நாங்க வர்றேன்டா சொன்னோம் கேக்குறாங்க. வர்றேன்டா சொல்லுங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு? போச்சுரா, அது பயப்படுது.
இப்போ நான் திரும்பி கேட்குறேன், அவங்க பேர்ல கவிதா ஜவஹர்னு இருக்கு, இவங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஃபுல் பேர் தானேங்க சொல்லுவாங்க. இப்போ இவங்க சொல்றதும் இல்லாம கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, ஜவஹர்ன்றது அருமையான பேர், ஜவஹர்லால் நேருவுடைய பேர் இல்லையா? என்னங்க நம்ம ஊர்ல அப்படி ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? இருந்தாருன்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவோட பேர் பாரம்பரியமான பேர். அந்த பேர் சேர்ந்ததுனால தானே இவங்க பேர் இவ்வளவு பிரபலமாயிருக்கு. அதையும் தெரியாம இல்ல இவங்க எல்லாரும், இந்த ஆண்கள் எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்களாம், பிபி சுகர் வருதான். ஆமாங்க, பெண்கள் யாருக்குமே சுகர் கிடையாதுங்க. பிபி இங்க என்ன ஆஸ்பத்திரி, இவங்க பிரீத்தி ஹாஸ்பிட்டல், அவங்கள கேளுங்க, எந்த பெண்ணும் வியாதின்னு வர்றதே இல்லை. பூரா இந்த கிறுக்கு பயிலுக்கு ஆம்பளைகளாக தான் வராங்க. பெண்களுக்கு எந்த வியாதி, ஏன்னா அவங்க தான் பதட்டமே படுறது இல்லைல்ல, எதுக்கும் பதட்டம் படுறது இல்லை. அப்படியே அந்த தியானத்தில் இருப்பாங்க பாருங்க, அது மாதிரியே இருக்காங்க. பிபி சுகரும் இந்த ஆம்பளைகள் தாங்க வருது. இதை சொல்றதுக்கு ராஜபாளையத்துலேருந்து ஒரு அம்மா அங்கேருந்து இங்கே வந்து, சார் இன்னும் ஒன்றே ஒன்று, அந்த அம்மா சொன்னாங்கல்ல, எங்கிருந்தோ வந்த ஒரு பெண் அவ சொல்றான்றதுக்காக எதுக்கு உங்க அப்பா அம்மாவை விட்டு வெளியே போறேன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களேங்க. ஆமா ஆமா கேட்டாங்க. சார் இப்போ நம்ம மட்டும் இந்த பார், எங்க அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், உனக்கு வேணும்னா நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு எந்த ஆம்பளையாவது தைரியமா சொல்ல முடியுமா? இல்ல இல்ல சொல்லிட்டான்னு வைங்க, நேர கிளம்பி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வரதட்சணை கொடுமையால் என்னை துன்புறுத்தினார், அவர் மட்டுமல்ல படுத்து கிடக்கிற கிழவியும் சேர்ந்து, பல்லு போன மாமனாரும் சேர்ந்து, அவன் ஏற்கனவே எந்திரிக்க மாட்டாம கிடக்க 3 பேரையும் கொண்டு போய் குழந்தை மரம் சேர்த்துக்கலாம் இல்லையா? இதுக்கு அவன் தான் ஏற்கனவே ஓடி இருப்பான்ல. 3 பேரையும் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேட்பாங்க, நீ செஞ்சியா இல்லாட்டி அந்த பொம்பளை எப்படியா போய் சொல்லும்? அவன் என்னங்க, அவன் அதை விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதை விட இந்த அம்மா கூட ஜெயிலில் இருக்கிறது பரவாயில்லைன்னு, ஏன்னா அது ஒரு ஜெயில் தானேங்க. என்னத்து வெக்கம், வேதனை, துக்கம், என்னென்னவோ நிறைய பேசியிருக்கிறாங்க. சார் உங்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், பிள்ளை வளர்க்குறதுல இப்போ ஆண்களுக்கு பங்கே இல்லையா? இப்போ எங்க தலைமுறையோட அது போச்சு. இந்த ஒருத்தர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருல்ல, அப்பல இருந்து பாக்குறேனே அவ கையில இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? காட்சி இருக்குயா பக்கத்துல, இதுக்கு சாட்சியும் காட்சியும் இருக்கு. தூக்கி சுமக்கிறதுல ஆண்களுங்க இந்த தலைமுறையில. அந்த அம்மா சொல்லியிருந்த பாரு, ராத்திரி அழுதானா நீ ஒரு தடவை எந்திரி, நான் ஒரு தடவை எந்திரிப்பேன். இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல பக்கத்து வீட்டுக்கார எந்திரிச்சிடறான். டேய் ஒழுங்கா பிள்ளை வளர்க்கலாம், நீ எந்திரி நான் எந்திரின்னு ஒரே சண்டை. பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு முறை நான் போனேன், புதுசா கல்யாணம் ஆகி இது 2 பேரும் ஒரு குழந்தையோட வந்தாங்க. அதை என்ன செய்யறதுன்னே அந்த பொண்ணுக்கு தெரியல, அழுதா என்ன பண்றது தெரியல, ஒரே தகராறு. 2 பேர் போட்ட சண்டையில நான் தூங்காம போனேன். என்ன பேசுறாங்க, நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா முதல்ல பேசினாங்களே, அடேங்கப்பா, யாராவது சொந்தக்காரர்கள் வந்தால், விருந்தினர் வந்தால் நாங்க தானே வடிச்சு கொட்டணும். அது என்னங்க கொட்டுறது? என்ன சொல்லணும்? நாங்க தான் சமைத்து பரிமாறணும்னு சொல்லணும். தேடு தான் கொட்டணும். இல்லை இப்போ நம்மளே இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம்னு வைங்க, குருஞான அம்பிகா வீட்டுக்கு, நான் வடிச்சிட்டேன் கொட்டிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எவனா உட்காந்து சோறு தின்பானா ஐயா? இதுதான் பாரம்பரியமா ஐயா? இந்த பாரம்பரியத்தை சொல்றதுக்கு ஒரு அம்மா அங்க. அப்புறம் அஞ்சரை பெட்டி அது யார்கிட்ட இருக்கு சார்? இங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, யார் வீட்லயாவது அஞ்சரை பெட்டி இருக்கா? அதுக்காக முடிஞ்சு போச்சு. இருக்கா? சோழவந்தான்ல இருக்கா? இருக்கு. பரவாயில்லையா, இந்த ஊர் இன்னும் பாரம்பரியத்தை கொஞ்சமாவது வச்சிருக்கீங்க. அதை நான் இல்லைன்னு சந்தோஷமா ஒத்துக்கிறேன். எந்த காலத்திலையும் ஆண்கள் வழியில் தான் பாரம்பரியம் வருமே தவிர பெண்கள் வழியில் வராது.
செட்டி நாட்டில் போய் பாருங்க, ஆனா ரூணா மானா சேவுகன்னு போட்டிருக்கோம். இந்த ஆனா ரூணா மானால அம்மா வழியா அப்பா வழியா? சரி, நீங்க 3 பேர் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு குலதெய்வம் எங்கிருந்து வந்தது? யார்கிட்ட இருந்து வந்தது? கணவனை திருமணம் செய்த பிறகு கணவனின் குலதெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம். எதெல்லாம் தெரியும், ஆனாலும் பேசுறது. திரும்ப கேட்குறேன், நம்ம மக்களுக்குன்னு ஒரு முகம் இருந்தது, அது மஞ்சள் முகம். மஞ்சள் முகமே வருகன்னு சினிமா பாட்டே இருந்தது. இப்போ யார் போடுறா மஞ்சள்? பாரம்பரியம் இருக்கா? தலையை பின்றீங்களாமா முதல்ல அப்படின்றாங்க. அதுவும் அவங்க இந்த 2 வீலர்ல போகும்போது அது பின்னாடி சிக்னல் மாதிரி பறக்குது. என்ன கொடுமையெல்லாம் பண்ணிட்டு பின்னல் கிடையாது. தாவணின்ற ஒன்று தானங்க தமிழ் பாரம்பரியம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இருக்கா? இருக்கா? சும்மா இந்த ஊர்ல எல்லாரும் ஏமாத்துறது. ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்ன ஒரு கதை இது. அந்த காலத்தில் ஒரு அரசன் இருந்தாராம். அந்த அரசன் வாக்கிங் போனாராம் காலை நேரத்தில். அந்த ராஜா நடைன்னு ஒன்று இருக்கு, அது காலை மடக்காதான், ஸ்ட்ரைட்டாக வைப்பாராம், இப்படி நேர நேர நேர. அதில் வேகம் இருக்காது, ஆனால் இந்த மிடுக்கு கம்பீரம் இருக்குமா. அவர் நடந்து போய் கொஞ்சம் தூரம் போகும்போது பின்னாடியே ஒருத்தன் ஓடி வந்து, அரண்மனையில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து, ஐயா அரசே, நம்ம அரண்மனை தீப்பிடிச்சு எரியுது, வாங்க சீக்கிரம்னா. திரும்பவும் வேறு அதே மாதிரியே நடந்தாராம். அப்போ அவன் சொன்னானா, ஐயா அரண்மனையே தீப்பிடிக்குது, நீங்கள் இவ்வளவு மெல்ல ராஜநடை நடக்கிறீங்களே. அவர் சொன்னாரா, அரண்மனை எரிஞ்சு போனால் திரும்ப கட்டிக்கலாம்டா, காலங்காலமாக எங்கள் குடும்பம் நடக்கிற இந்த நடை இருக்கே, இது எங்கள் பாரம்பரிய நடை, அது போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. அப்படின்னா ஆண்கள், இது நான் சொல்லலை, ஜெயமோகன்ற பிரபல எழுத்தாளர். உடனே அந்த அம்மா இன்னைய பார்க்குறாங்க. ஆண்கள் பாரம்பரியத்துக்காக எத்தனை பாடுபட்டு இருக்கிறார்கள். ஏதோ கொண்டை வைக்கல குடுமி வைக்கலன்றீங்க. இன்னைக்கு தான் பயலுக்கு கடுக்கம் போட்டு அலையிறானே, அவன் போடுற கடுக்குன்னு உங்களை விட அழகா இருக்கு. சோழவன் தான் மூக்கையா போட்டிருந்தாரு கொண்டு. இதெல்லாம் பாருங்கம்மா, உலகம் முழுக்க தேடி பாருங்கள். ஆண்கள் தான் எல்லாவற்றிற்கும் போராடி இருக்கிறார்கள். ஆண்கள் தான் சமூக சீர்திருத்தத்துக்காக போராடி இருக்கிறார்கள். ஆண்கள் தான் போரில முன்னாடி நின்றுக்கிறாங்க. ஊர்களுக்காக போராடியவர் ஆண்கள், சமூகத்துக்காக போராடியவர்கள் ஆண்கள், பாரம்பரியம் என்பதற்காக போராடியவர்கள் ஆண்கள். அதனால தான் அவன் சொல்றான், நாங்கள் ஆண்ட பரம்பரைடான்றான். ஆண்ட பரம்பரைன்னு சொல்வதற்கு ஆண்களுக்குத்தான் உரிமை இருக்கிறது. பெண்கள் பாவம், மாடு வளர்க்கட்டும், எப்படியும் வாடி வாசல் திறந்தவுடன் பிடிபடும், அப்போது பரிசை தட்டி கொண்டு போவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பாடா இப்போ தயம் ஆண்கள் அந்த பக்கம் பார்த்தா முகமெல்லாம் ஒரு நிலாவாக மாறுது. பாடா நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றியாச்சு அவர் ஆளுன்னு. ஆனால் இன்னொன்று இருக்குது அபாயம். இன்னி லேசான ஆள் இல்லை, அதுவும் இது சுப்ரீம்னா அதுவும் சுப்ரீமாக இருக்கணும்ல. அதையும் கேட்டுருவோம், கேட்டுட்டு கொஞ்சம் பார்ப்போம். வாங்கம்மா ரேவதி அம்மா வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் வந்து பேசிய எங்கள் அன்புக்குரிய அண்ணன் ராஜா அண்ணா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நாட்டுக்காக போராடியவர்கள் ஆண்கள், சமூகத்துக்காக போராடியவர்கள் ஆண்கள், எல்லாம் நாங்கள் தானே. சீர்திருத்தத்திற்கு போராடியது ஆண்கள், எல்லாம் நீங்க தான். ஆனா அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே பெண்கள் வரக்கூடாது என்று இருந்த பாரம்பரியத்தை காத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தவர்கள் பெண்கள் என்றால் அதானங்க எங்களுக்கு விதிக்கப்பட்டது ஒரு காலத்துல. அப்படிதான். ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கணும் தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் எப்படி நாங்க போராட வர முடியும் அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க, அவரு மகன் இன்னாரு மகன் இன்னாருன்னு சொல்லும் போது அந்த பாரம்பரியம் ஆண்கள் வழியாகத்தானே வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு, உங்களுக்கு குலதெய்வமே கிடையாது, கணவன் வீட்டு குலதெய்வம் தானே உங்களுக்கும். நாங்க
அதாங்க பெண்களினுடைய மிகப்பெரிய பாரம்பரியம். நாங்க எங்க கல்யாணம் ஆகி வருகின்ற போது அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் சொந்த ஊரு எல்லாத்தையும் மட்டும் விட்டுட்டு வர்றதில்ல, எங்க வீட்டு குலதெய்வத்தை கூட விட்டு கணவன் வீட்டு குலதெய்வத்துக்காக அத்தனையும் செய்யறோம் பாருங்க. அங்கதான் எங்களுடைய பாரம்பரியம் மேலோங்கி நிக்குது. அதுக்கு அப்புறமும் வந்துட்டு நீங்க வேணா உங்க கோயிலுக்கு போங்க, நான் எங்க அப்பா வீட்டு கோயிலுக்கு தான் போவேன்னு நாங்க நின்று இருந்தா உங்க மரியாதை என்ன ஆகும்னு மட்டும் நினைச்சு பாருங்க. தெருவில் இடந்து திருச்சி. ஆமா இருப்பீங்க. அந்த இடத்துல நாங்க அந்த இடத்துல நாங்க விட்டு கொடுத்து உங்க மரியாதையை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அத பெருமையா நினைக்காம இவ்வளவு பேசணுமா ஐயா? விளங்காத ஆளுங்க. ஆமா ஆமா. அதுல நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, ராசகோபாலு. சும்மாவா கூறு கட்ட குப்பைன்றாங்க. அதுக்கப்புறம் நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, ராசகோபாலு. நீங்க அழகா ராசகோபால் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனா வரும்போதே ஒரு பதட்டத்திலே வந்தாரு, கவனிச்சுங்களா? நாங்க காது மேல கொண்டை வைக்கிறது இல்லைன்னாரு. காது மேல வச்சா அது கொண்டை ஆயாது, கொண்டை மண்டை மேல வைக்கணும். மண்டை மேல உள்ள கொண்டையவே மறந்துட்டீங்களா ஐயா? அதை மறந்துட்டு வந்து பேசிட்டு கூட்டு குடித்தனம் என்பது பாரம்பரியம், இப்போது தனி குடித்தனமாக வந்திருக்கிறீர்களேன்னு பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். கவிதா நல்லா பதில் சொன்னாங்க. ஆனா அவர் வாழ்க்கையை வச்சே பார்ப்போமே. இவருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சொந்த ஊரியா? கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள ஒரு கிராமம் சொந்த ஊர். அம்மா அப்பா சொந்த பந்தத்தோட அங்க இருக்காரு. இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. இவருக்கு ராஜபாளையத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சிருச்சு. இப்ப இவர் என்ன பண்ண போறார்? மனைவி குடும்பத்தோட இருக்கட்டும்னு இவர் மட்டும் ராஜபாளையத்துல வந்து ஒண்டி குடித்தனத்துல ஒத்தையில கிடப்பாரா, இல்ல மனைவியோட வந்து தனி குடித்தனம் இருப்பாரா? அதை இப்ப நினைக்கிறாருமா? இப்ப நினைப்பாரு. ஆனா அவருக்குன்னு பேச வரையில பாரம்பரியத்தை கெடுத்து விட்டீர்களே பெண்களேன்னு எங்க பக்கம் பேசுவார். இதுதானே இவங்களுடைய வேலையே. நடுவர் அவர்களே ரொம்ப அழகா பேசலாம். பெண்களை பற்றி பேசும்போது பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க. நாங்க இல்லங்க, பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கவில்லை. காலத்துக்கு ஏற்றார் போல எங்க பாரம்பரியத்தை மாற்றி பயன்படுத்துவதுதாங்க பெண்களினுடைய சிறப்பு. எங்க பாட்டியினுடைய பட்டு புடவைய மாத்தி லெஹங்கா ஆக்கியிருக்கோம், அப்படிதானே? பாட்டி பட்டு புடவைய 3ஆ பிரிச்சா லெஹங்கா ஆயிரும். அப்படி மாத்துவமே தவிர புடவைய வேண்டான்னு நாங்க சொல்றது இல்ல. நடுவர் அவர்களே, பெண்கள் புடவை கட்டுறோம் இல்லையா? பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பள்ளிக்கூடம்லாம் இருக்கு. பள்ளிக்கூடம் கல்வி நிறுவனம் இருக்கிற இடம், வளாகம். பெண்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்களாக இருக்கும்போது நாங்க புடவை கட்டிட்டு தான் டீச்சர் போறோமா? ராஜ்குமார் டீச்சர் தான், வாத்தியார். இவர் பேண்ட் வேட்டி கட்டிட்டு போறாரா, பேண்ட் போட்டு போறாரா? இல்ல அவரையும் புடவை கட்டிட்டு போய் சொல்றீங்களா? வேட்டி கட்டிட்டு போலாம்ல ஐயா? அவர் வேட்டி கட்டிட்டு போலாம்ல? என்னமா நீங்க? அவர் பண்பாட்டை அவர் காப்பாத்துறாரா? ஆனால் புடவையை எந்த நேரத்திலையும் கட்ட வேண்டும் என்ற அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறோம். இதே ஒரு கோயில் திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முளைப்பாரி எடுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, விளக்கு பூஜை பண்றது, கோயில்ல பொங்கல் வைக்கிறது போன்ற விசேஷங்கள் எல்லாம் பெண்கள் பாரம்பரியமான உடை அணிந்து பாரம்பரியமா செய்ய வேண்டிய சடங்குகளை சிறப்பா செய்வோம். ஆனா நீங்க ஜல்லிக்கட்டுல காளை அடக்க போகும்போது டி-ஷர்ட்டும் அந்த டவுசரும் தானே போட்டு போறீங்க. அப்ப உங்க வசதிக்கு நீங்க எப்படி உங்களுக்கு தேவைக்கு மாற்றிக் கொள்கிறீர்களோ அதே மாதிரி தாங்க பெண்களும் சில நேரங்கள்ல மாற்ற வேண்டிய அவசியம் வரும். கண்டிப்பா வரும். நடுவர் அவர்களே, இந்த தாய் மாமன் சீர் கொண்டு போறத பத்தி 3 பேர் பேசியாச்சு. சீர் கொண்டு போறத பத்தி பேசினாங்கல்ல. தாய் மாமன் பெருமை எப்பங்க வருது? உங்க கூட ஒரு அக்கா தங்கச்சின்னு ஒரு பெண் பிறந்தாதாங்க நீங்க தாய் மாமன். இல்லைன்னா நாய் மாமன். அது நான் சொல்லக்கூடாது, வெறும் மாமன் ஆயிருவாரு. வெறும் மாமன் ஆயிருவீங்க. எந்த சபையிலையும் உங்களுக்கு பெருமை கிடைக்காது. தாய் மாமனா இருக்க போய் தான் பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது மாப்பிள்ளை கைப்பிடிக்கிறதுல இருந்து முதல்ல பெண் குழந்தை பிறந்த உடனே அவளுக்கு சேனை தொட்டு வச்சு தொட்டில் கட்டுறதுக்கு வேட்டி கொண்டு போய் கொடுத்து, பெண் குழந்தையாக இருந்தா வயசுக்கு வந்தப்போ குடிசை கட்டுறதுன்னு எல்லா சடங்குலையும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும்னா அதற்கு பெண் என்று ஒருத்தி உங்க கூட பிறந்தாதான் அது நடக்கும். இல்லாட்டா உங்களுடைய வாழ்க்கையில எங்கெங்க கலர்ஃபுல்லான வாழ்க்கை கிடைக்கும்? அது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் இருப்பதால் தான் நடக்குது. நடுவர் அவர்களே, நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சாட் ஜிபிடி மாதிரி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா ஊர்லயும் பாருங்களேன் ஒரு அப்பத்தா இருக்கும், ஒரு அப்பத்தா இருப்பாங்க. எந்த வீட்டுல என்ன பிரச்சனைனாலும், என்ன நடத்தணும், ஒரு விசேஷம் நடத்தணும், ஒரு வீட்டுல நல்லது கெட்டது என்ன நடக்கிறதா இருந்தாலும் இது அத்தனைக்கும் யோசனை சொல்றதுக்கு ஒரு அப்பத்தா இருக்கும்.
அவங்க சொல்றபடி நடந்தா மிக சிறப்பா எல்லாமே சரியா பாரம்பரியப்படி நடக்கும். அப்பவே அனுப்பிச்சிட்டோம் இருக்காங்க ஐயா. ஏதாவது ஒரு வீட்டு அப்பத்தான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, பெரியவங்க தான் எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க. அது ஒரு பழக்கம். பண்டிகைக்கான அடையாளத்தை கொண்டு வர்றது யாரு? பட்டு சேலை. அது உங்களுக்கு தானம்மா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுக்கு கொண்டு வர்றது, எங்களுக்கு கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுக்கு அந்த பண்டிகை அடையாளத்தை கொண்டு வர்றது பெண்கள் தான் இல்லையா? இப்ப பொங்கல் வருது அப்படின்னா பொங்கலுக்காக வீட்டை சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, அந்த மஞ்சள் கொலையும் கரும்பையும் கொண்டு வந்து பொங்கப்பூ எல்லாம் வாசல்ல கட்டி கோலம் போட்டு அந்த பொங்கலுக்கான அடையாளத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பொங்கலுக்கு முன்னாலேயே அந்த அடையாளத்தை கொண்டு வந்து பாரம்பரியத்தை காப்பாத்துறது பெண்கள். இதேதான் தீப திருவிழா நடக்குதுன்னா வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றி வைத்து அழகாக்குறது, பாரம்பரியத்தை காப்பாத்துறது பெண்கள். எங்கேயாவது ஆண்கள் ஏத்திருக்காங்களா? அவங்க ஏத்துறது வேற. நாங்க தான் தீபம் ஏத்தி வீட்டை அழகாக்குவோம், அந்த பாரம்பரியத்தை காப்பாத்துவோம். இதுல ராஜகுமாருக்கு பெரிய வருத்தம் என்னவா, இவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்காரன் போகும்போது பையா கொண்டு போயிருவானா. அவ மச்சின வந்தான்னா இவங்க வீட்டுல இருந்து பையா கொண்டு போயிருவானா. அவர் வீட்டு நடப்ப சொல்லக்கூடாதம்மா, அதான் சொல்றாரு அவரு. பையா எடுத்துட்டு போயிருவான். அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். நீங்க கல்யாணங்கிற பேர்ல எங்க வீட்டை மொத்தமா கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்க, அத அவன் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி எடுத்துட்டு போறான். அவ்வளவுதான நடக்க போகுது. எடுத்துட்டு போறது உண்மைதான். எடுத்துட்டு போட்டுமே, இதுல என்ன இருக்கு? அதுல பிரசவத்துக்கு 50,000க்கு என்ன செய்யன்னு இவர் தவிச்சுக்கிட்டு நடந்தாராம் வெளியே. ஏயா பிரசவத்துக்கு யார் செலவு பண்ணுவா? பொண்ணு வீட்டுல செலவு பண்ணுவாங்களா, இவர் வீட்டுல செலவு பண்ணுவாங்களா? பொண்ணு வீட்டுல தான் பண்ணுவாங்க. அது இப்ப அதுக்கு மேல ரெண்டாவது பெறதே இல்லையே, பிள்ளை தானே. அந்த குழந்தைக்கு செலவு செய்வது என்றால் அது பெரும்பாலும் அம்மா வீட்டுல இருந்து தான் வருகிறது என்றால் பாரம்பரியம் எல்லாமே பெண்கள் வழியாகத்தான் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத தயவு செய்து மறந்து போய்விடக் கூடாது. நடுவர் அவர்களே, நம்ம அருமையா சொல்லி முடிச்சிடுறேன். சிறப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொங்க பானை என்பது பானைக்குள்ள மட்டும்தான் பொங்கலின் ராஜ்யம் இருக்கும். ஆனா இந்த பூமி பானை முழுவதும் இருக்கக்கூடியது பெண்களின் ராஜ்யமாகத்தான் இருக்கிறது. கரும்பு அடிப்பகுதி மட்டும்தான் இனிக்கும், ஆனால் அடுக்களை தாண்டியும் அன்பால் இனிக்கக்கூடிய பெண்கள் கையில் தான் பாரம்பரியம் இருக்கிறது. பெண்கள் தான் பாரம்பரியத்தை அடுத்த பரம்பரைக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள். மரபு வழியான வழிபாடாக இருந்தாலும் சரி, உணவு வகையாக இருந்தாலும் சரி, பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செலுத்துகின்ற மாபெரும் தாய்மார்கள் இருப்பதால் தான் நம்முடைய நாட்டின் பாரம்பரியம் காப்பாற்றப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ இங்கே தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்றதுக்காக இதை தூண்டி விடுறேன். இது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல, ஆனாலும் நினைவுபடுத்தி தூண்டி விட வேண்டியது என்னுடைய கடமை, ஒரு ஆசானுடைய கடமை. அதுக்காக சொன்னேன். இப்போ என்ன பழக்கம் இருக்குது? அதிகாலை எந்திரிக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்குமே கூட இத்தனை நெருக்கடிகளிலேயும் பெண்கள் எழுகிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்திரிச்ச பிற்பாடு அவளுடைய வேலை என்ன? முதல் வேலை அவன் அடுப்படி வேலை போயிடறான். அடுக்கலைக்குள்ளே நீங்களும் நானும் உள்ள நுழைஞ்சாயா போயாகிட்டு அப்படின்னா என்ன? அவளுடைய ஆதிக்கம் செலுத்துகிற இடம் அது. அந்த இடத்த அவள் இன்றைக்கும் விடலை. சில வேலைகள் நம்மளும் செய்கிறோம். அதான் நம்ம முதலே ஒரு விளம்பரம் சொன்னேன் இல்லையா, நாமும் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதாவது சின்ன சின்ன இடம் பெருவாரியாக பார்க்கறது பெண்கள் செஞ்சிடுறாங்க. சரி, அது அப்புறம் அடுப்படி ஆதிக்கம். அப்புறம் ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டில் ஒரு காரியம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கெடுக்கு எஸ்ன்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க ஒரு விஷயம் நம்ம வீட்டில், என்ன விஷயங்க இல்லை வேண்டாம், கோயிலுக்கு காணிக்கை கேட்டு வர்றாங்க. ஊர் கோயிலுக்கு தான் காணிக்கை கேட்டு வந்தா அவர் இல்லைங்களே, அவரை கேட்டு தான் சொல்லணும். அந்த முதன்மையை இன்றைக்கு கொடுக்குற பழக்கம் யார்கிட்ட இருக்கு? இல்லைங்க, நம்மளை கேட்டாமல் சொல்கிறாங்களா? இல்லை, சொல்லுங்க. ஏதாவது அதை மாற்று சில வீடுகள் இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது ஏன், அவர் என்னத்தை கிழிச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஒன்று வீடு இருக்கும். அது இடைப்புற வரல்.
பெருவாரியாக சொல்கிறது அது சொல்கிறது, அப்புறம் விட்டுருவோம். இன்றைக்கும் பொட்டு வைக்கிற வழக்கத்தை ஆமாம் பெண்கள் விட்டுருக்காங்களாங்க. பொட்டு வெளியில் போகணும் அப்படின்னா ஒரு பொட்டு வைக்கிறது. ஆம்பளை வைப்பான் வைக்காமல் வருவான். அப்படி ஆமாம் வச்சவன்லாம் வாழ்ந்துட்டான், நான் தான் வைக்க போகிறேன். ஓடா இப்போ அது எவனோ சொன்னானா எவ்வளோ பண்ணானா. ஆனால் பொம்பளைய பொட்டு வைக்கிறது என்பது சமய சிந்தனை என்பதை விட தனக்கு ஒரு அழகு தருகிறது என்பதுக்காக இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஆக அது ஒரு பழைய பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, இந்த வெள்ளி செவ்வாயின்ற விஷயம் இருக்கா? என்னங்க, கோயிலுக்கு போகிறது, குளிக்கிறது, வெள்ளி செவ்வாய் இன்னும் வச்சிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. இதெல்லாம் பழைய பழக்க வழக்கங்கள், அதுக்காக சொல்கிறேன் நான். வெள்ளி செவ்வாய் அப்புறம் விட்டுட்டதில் என்ன இருக்குன்னா தாலாட்டு விட்டாச்சு. தாலாட்டு. ஆனால் கும்மி இருக்கு. கும்மி இன்னும் கோயில்கள் கிராமத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் கும்மி இருக்கு. தாலாட்டு போச்சு. இன்னும் கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒப்பாரி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் பழைய மரபுகள், மிச்ச சொச்சங்கள். இது ரெபனன்ஸ் அப்படின்னு அதை மிச்ச சொச்சங்கள். இந்த மிச்ச சொச்சங்கள் இன்னும் இருக்குது. அதை காப்பாற்றிக்கிட்டு வர்றது யாரா இருக்கு? தெரியல, எனக்கு தெரியல. என்னங்க ஆண்கள் ஒன்றுமே செய்யலைங்களா அப்படின்னா அவன் பங்குக்கு ஆம்பளை சம்பாதிக்கணும்னு அது ஒன்று வச்சுருக்கான் இல்லைங்க. என்னடா ஆம்பளை லட்சணமாயிடுறா, சம்பாதிடா. நம்ம முதல்ல பொண்ணு கொடுக்கும்போதே எதை கேட்டு கொடுத்தோம்? படிச்சுட்டாரு, எங்கே வேலை பார்க்குறாரு, இருக்காருங்க, வீட்டில் இருக்காரு, நல்லா சாப்பிடுவார், நல்லா உங்கள் பிள்ளைய வச்சு காப்பாற்றுவார். அது சரியா? எங்கே வேலை பார்க்குறாரு? இன்ன இடத்துல வேலை பார்க்குறாரு இல்லையா? இன்னும் சம்பாதிக்கிறாரு. அடுத்து ரெண்டாவது கேட்குறான், ஏன் வச்சு வாழ்வானா? அப்போ ஆண்கள் என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்குல்ல, சம்பாதிக்கணும். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறான். அதனால் சம்பாதிப்பதில் அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்புறம் என்ன சம்பாதிக்கிறது? வெளிநாடு கூட போய் சம்பாதிக்கிறான். இப்போ பொம்பளைகளும் வெளிநாடு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களும் சில பண்புகளை வச்சுருக்கிறாங்க. எத்தனையை விட்டுட்டோம் நம்ம பாட்டை போட்டோம்லாம். நீங்கள் 1932 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்து படங்களில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவன் சட்டை ஓட்டான்? நம்ம ஆள் சட்டையை சட்டை செய்யாமல் தான் இருந்தான். ஏன்? சட்டை தெரியாது, சட்டை இல்லை. நான் ஆண்கள் சட்டை வரல, புதுசாக தான் வரப்போகுது. ஏன் அதை விடியா? எங்கள் பாட்டி பூட்டி அவளை எங்கே ஜாக்கெட் சம்பரா போட்டிருந்தா? மரபை காப்பாற்றணும்னா அவள் என்ன செய்யணும்? ஜாக்கெட் ஜம்பர் போடக்கூடாது. என்னங்க, மரபை காப்பாற்றுறதா இருந்தால் பின்பற்ற வேண்டும். அப்படின்னா ஜாக்கெட், ஏன்னா ஜாக்கெட்டு நமக்கு இல்லை, ஜம்பரும் நமக்கு இல்லை. அதை கொண்டு வந்தவர்கள் முஸ்லீம்கள். அதுவும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அதனால தான் பெரும்பாலான டைலர்கள் இருக்காங்க. டெய்லர் முஸ்லீமாக இருப்பார். பெரும்பாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தச்சு கொடுத்தது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறதுனா காலம் மாறுது, போகுது. ஆனாலும் இது எத்தனை போனாலும் கூட வெளி உலக விஷயத்தில் மாறி இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேனே. முன்னாடியெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்கன்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. இனி கூட்டு குடும்பம் இருக்க முடியாது. ஏன்னா எங்கே கூட்டு குடும்பம்? கூட்டு குடும்பம்னா 4 அண்ணன் மச்சான் தங்கச்சி எப்படி இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே. 10 பிள்ளைங்க 17 ஒரு இப்போ 1 வருஷம் படித்தருக்கு 17 பிள்ளைகளாம். எங்கள் சித்தப்பா ஒருத்தருக்கு 18 பிள்ளைங்க.
அவர் திருவண்ணாமலையில் இருந்தார். 18 பிள்ளைகள். கேட்டால் சொல்லுவார், 18 பெற்று பெருவாழ்வு வாழ்க, நான் தாண்டா அது அப்படின்வார். இன்னைக்கு முடியுமா? 2 பிள்ளை பெற்றுட்டாலே பார்க்குறான், அடே பெரியாள் ராணி என்னை வச்சு வாழணுமே, காப்பாற்றணுமே, முடியாது அப்படின்னா ஒரு பிள்ளைய இருக்கு வீட்டுக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பிள்ளை ஆசைக்கும் ஆசைக்கும்னு சொல்கிறான். இப்போ அதுவும் போயிடுச்சு. ஒரு பிள்ளை தான். அந்த ஒரு பிள்ளைய பொம்பளை பிள்ளையா இருந்துருச்சுன்னா கட்டி கொடுத்துட்றாங்க. அதுக பண்ணிட்டு தத்தளிக்குது கடந்து. ஒரு வீட்டில் ஒரு பையனும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துருப்பாடு. அந்த பையனுக்கு வாழ்க்கப்படக்கூடிய பெண் இருக்கு பாருங்க, அது வந்து அந்த குடும்பத்தை மாமனையும் மாமியையும் சேர்த்து வச்சு வாழ கற்றுக்கிடணும். அதுவும் இப்போது மங்குகிறது. மாமியை கூட வாழ்கிறது என்பது அதெல்லாம் அவங்க தனியாக இருந்தால் தான் தெரியும். அதுகளோட இந்த பெருசுகளோடு நம்ம வாழ முடியாது. இஷ்டம்னா என் சொல்ல கேளு, இல்லைன்னா நீ நாயா நட அப்படின்னு போயிடுவாவா. இத்தனை நெருக்கடிகள்லாம் இருக்குங்க. எதுங்க உண்மையை சொல்கிறேன்னா, அதாவது இல்லை, இது வாழ்க்கை நடைமுறை தானே. ஆனாலும் உங்களுக்கு சொல்கிற ஒன்று, நம்முடைய நாட்டில் பாரம்பரியங்களை, அதுக்கு ஒரு காரணங்கள் இன்னொன்று, பெண் என்பது பெரும் பேதமை தேன்னு சொல்லுவாள். அச்சம், நாணம், மடம், பகிர்ப்பு அப்படின்னா என்ன? நான் அவ்வளோ நெடுநாளாக அவளுக்கு கல்வி கொடுக்கலை. உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் காப்பது என்று சொன்னால் அவளுக்கு கல்வி கொடுத்துருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் கல்வி கொடுக்கக்கூடாதுன்னா, கல்வி கொடுத்ததுனால தான் பாரம்பரியங்கள் எல்லாம், பழைய பாரம்பரியங்கள் தகர்கின்றன, புதிய வழக்கங்கள் வருகின்றன, புதுமை புத்தெடுத்து வரும். இப்போ முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புதுமை பார்த்தெடுத்தது போல பாரதிதாசன். அந்த பழமைகளை புதுமை வரணும். அந்த புதுமையை வந்த போதும் கூட முன்னை பழமையை பாதுகாத்து பாரம்பரியத்தோடு வாழுகிறவர்கள் என்று சொன்னார். போற்றி வாழுகிறவர்கள் என்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டில் பெண்கள் தான். அவள்தான் இன்னும் நம்முடைய வீட்டின் குலவிளக்காக இருக்கிறாள். அவளால் தான் வீடு விளங்குகிறது. அதனால் என்னுடைய பாட்டன் மனைவி என்ற சொல்லையும் இல்லாள் என்ற சொல்லையும் அவளுக்கே கொடுத்து அவளால் தான் எல்லாம் விளங்கும் என்று சொன்னான். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.